வணக்கம் உறவுகளே, உங்கள் மக்கள் டெய்லர். இன்றைக்கி ஒரு சேலை என்கிட்ட தைக்க கொடுத்தாங்க. இந்த சேலை விலை பார்த்தீங்கன்னா 1900 ரூபா போட்டிருக்கு. 1900 சில்லரை போட்டிருக்கு. இந்த சேலை பாருங்கள், இது முந்தி. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் 4 மீட்டர் தான் இருக்குது. ஒரு சேலை வந்து வேணும்னா வந்து 5 மீட்டர் 5.5 மீட்டர் வேணும். இதுவரையும் 4 மீட்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மீட்டரை வந்து இது போல் அப்படியே வெள்ளையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ரன்னிங் ப்ளவுஸு இதை கொடுத்துருக்காங்க. சரி, இது ஓகே தான், முந்தி கலரில் இருக்குது, இது ஓகே. ஆனால் இது போல் கொடுத்தா நம்ம இதை வந்து கட்டும்போது வந்து பின்புறமும் லெஃப்ட் சைடும் வந்து அசிங்கமாக தெரியும். இந்த புடவை எடுத்து வந்து பத்தலைன்னா வந்து என்ன செய்வாங்க, அதை ஒரு ஒட்டு போட்டு தைச்சிப்பாங்க. ஒட்டு போட்டு தைச்சி போடுவாங்க. ஆனால் இதை கட்டும்போதும் அது ஒட்டு போட்டு தைச்சி கட்டுற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு ஒரு 1000த்துக்கும் மேலே வந்து காசு கொடுக்கும்போது நீ புடவையை பிரித்து பார்த்தே வாங்கிட்டு வர மாட்டேன்றாங்க. இப்போ இதுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனு, இதை மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ உடனே எனக்கு வேணுன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள அசிங்கமாக இருக்குது. இப்போ இதே கலரில் நான் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு ஒட்டு போட்டு தாரீங்களான்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து நம்ம ஏன் காசை கொடுத்து கறியாக்கணும்? நீங்கள் வந்து வாங்கும் போதே வந்து கடையில் வந்து அந்த சேலையை பிரித்து பார்த்து இந்த மாதிரி உள்ளே இருக்கா, எனக்கு வேணாம் சொல்லிட்டு மாற்றி வாங்குங்க. காசை கொடுத்து இது மாதிரி ஏமாறாதீங்க. நன்றி உறவுகளே.